கிளம்பியாடா? கேம் ஸ்டார்ட் ஆயிருச்சு. தயவு செஞ்சு போன் எடுறா குட்டி. அம்மா பாவண்டா. எவ்வளவு நேரமா நான் உனக்கு கால் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீ அப்பவே வீட்டுக்கு கிளம்புறேன்னு சொன்ன, இன்னும் வீட்டுக்கு வரவே இல்லை. அப்பாவுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா வீடு ரெண்டாயிடும்டா. குட்டி போன் எடுறா. அம்மா பாவண்டா, போன் எடுறா. போனே எடுக்கல. இவனுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. ஏன் வீட்டுக்கு வந்து சேரல? மறுபடியும் போன் பண்ணி பாக்குறேன். குட்டி 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 குட்டி, அம்மா பேசுறேன் குட்டி. என்னாச்சுடா உனக்கு? நீ எங்கடா இருக்க? ஏன் போன் எடுக்கல? நீ இன்னும் ஏன் வீட்டுக்கு வந்து சேரல குட்டி? எனக்கு ஒரே கவலையா இருக்குது குட்டி. நீ எப்ப வீட்டுக்கு வருவ? ஏன்டா இப்படி பண்ற குட்டி? ஹலோ, நான் ஹரி பேசுறேங்க. ரொம்ப சாரி சார். நான் ரொம்ப நேரமா என் பிள்ளைக்கு போன் பண்ணிட்டு இருக்கேன். அவன் போனே எடுக்க மாட்டேங்கிறான் சார். நான் அவனுக்கு போன் பண்ண, அது அது உங்களுக்கு வந்துருச்சு. தப்பா எடுத்துக்காதீங்க சார். பரவாயில்லைங்க. உங்க சன் இன்னும் ஆபீஸ்ல இருந்து வரலையா? ஆமா, ஆனா அவன் ரொம்ப நேரத்துக்கு முன்னாடி கிளம்பிட்டேன்னு சொன்னான். ஆனா இன்னும் வரல. ஊரெல்லாம் ரொம்ப மழையா இருக்கு. ரோடெல்லாம் ஒரே தண்ணி நிக்குது. டிராபிக் ஜாம்னு நியூஸ்ல வேற சொல்றாங்க. அவன் எங்க மாட்டிக்கிட்டு இருக்கான்னு எனக்கு தெரியல சார். போன் பண்ண எடுக்க மாட்டேங்கிறான். நான் இப்ப அவனை எங்க தேடுவேன்? எனக்கு ஒண்ணும் புரியல சார். அவர் ஆபீஸ் அட்ரஸ் சொல்லுங்க. ஆபீஸ்க்கு போன் பண்ணி பாப்போம். எனக்கு ஆபீஸ் அட்ரஸ் தெரியாது. நான் ஒரு நாள் கூட அட்ரஸ் கேட்டதே இல்ல சார். ஓ, ஐ see. சரி விடுங்க, நான் இப்ப அங்க கிளம்பி வரேன். அதெல்லாம் வேண்டாம். அட, எனக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லைங்க. கார்ல தான் வரேன். வேண்டாம் சார், வேண்டாம் சார். உங்களுக்கு எதுக்கு சார் சிரமம்? நீங்க வீட்லயே பத்திரமா இருங்க சார். அது வேற ரோட்ல ஒரே டிராபிக் ஜாமா இருக்கா. குட்டி வீட்டுக்கு வந்தா நான் பாத்துக்கிறேன். நான் போன் பண்ணி எப்படியாவது அவங்க கிட்ட பேசிடுறேன். இந்தாங்க சார். இது உங்க சன் எழுதி வச்ச நோட்ஸ் மாதிரி இருக்கு. அப்படியா? ஆபீஸ் லெட்டர் எதுவும் இல்லையே? இதுல இதுவும் இல்ல. இல்ல இல்லையா?
அவன் ஆபீஸ் ஏதோ ஓஎம்ஆர் ரோட்ல இருக்குதுன்னு சொல்லியிருக்கான். அது மட்டும்தான் சார் எனக்கு தெரியும். ஓஎம்ஆர்னா அது எங்க இருக்குதுன்னு எனக்கு ஒன்றும் தெரியாது சார். ஆபீஸ் அட்ரஸ் இல்லைனாலும் பரவாயில்ல, ஹெட் ஆபீஸ் அட்ரஸ் கிடைச்சிருச்சு. அப்படிங்களா சார்? ஆரம் இன்டர்நேஷனல், இதான் உங்க சன் வேலை பார்க்குற கம்பெனி பேரு. ஹலோ அத்த, நான் பவித்ரா பேசுறேன். பவி, எழுந்திரிச்சிட்டியா? அப்பவே எந்திரிச்சிட்டேன் அத்த. நீங்க என்ன வீடு பெருக்கிட்டு இருக்கீங்களோ? எப்படி கரெக்டா சொல்ற? சும்மா ஒரு கால்குலேஷன் தான். சரி, அதை விடுங்க. நைட்டு நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணிருந்தேன் தெரியுமா? தெரியும். காலையில போன் எடுத்து பார்த்தேன். போனை மறந்துட்டு உன் ரூம்லயே வச்சிட்டேன் பவி. அதனால போன் அடிச்சது எனக்கு தெரியவே இல்ல. காலையில 5 மணிக்கு தான் தெரிஞ்சது. சரி, உன்னை தொந்தரவு பண்ண கூடாதுன்னு சொல்லிதான் போன் பண்ணல. பரவாயில்ல பரவாயில்ல, அதனாலலாம் ஒன்னும் இல்ல அத்த. நான் இப்ப எதுக்கு ஃபோன் பண்ணேன்னா, சந்தோஷ் இருக்கான்ல, அவன் அக்ஷய் வீட்ல இருந்து கிளம்பிட்டான். அத சொல்றதுக்கு தான் கூப்பிட்டேன் அத்த. அவன்கிட்ட பேசுனியா? ஆமா அத்த, பேசுனேன். ஏன் உங்ககிட்ட பேசலையா? இல்ல பவி, அவன் எப்படியும் வந்துருவான்னு தெரியும். எதுக்கு இன்னொரு தடவை போன் பண்ணி அவன் கிட்ட திட்டு வாங்கணும் தான். ஆக ஆல்ரெடி எதுக்கோ திட்டி இருக்கான். என்ன பஞ்சாயத்தாங்க? சாச்சா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆக என்கிட்ட உங்க புள்ளைய விட்டு கொடுக்க மாட்டீங்க அதானே? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பவி. நேத்து மழையில மாட்டிக்கிட்டு அவன் எங்க போயிருப்பான், எப்படி இருப்பான்னு ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருந்தேனா. சரின்னு திரும்ப திரும்ப அவனுக்கு போன் பண்ணிக்கிட்டே இருந்தேனா, தெரியாதனமா ஹரி சாருக்கு போன் போயிடுச்சு. அப்புறம் தெரியாம உங்களுக்கு போன் பண்ணிட்டேன் சார், மன்னிச்சிடுங்கன்னு சொல்லி போனை கட் பண்ணிட்டேன். இதுக்கா சந்தோஷ் திட்டினா? ஹரி சார்னு தெரியறதுக்கு முன்னாடி நான் குட்டின்னு சொல்லி எல்லாத்தையுமே பேசிட்டேன். எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அவர் வீட்டுக்கே வந்துட்டாரு. இப்போ புரியுதத்த. பட் இதுல என்ன தப்பு இருக்கு? தப்பொன்னும் இல்லதான். ஆனா நம்ம வீட்டு விவகாரம் எல்லாம் ஹரி சாருக்கு சொல்லிட்டேன்னு குட்டி கோச்சிக்கிட்டான். வர வர சந்தோஷுக்கு பொறுமையே இல்லாம போயிட்டு இருக்கு. எல்லாம் நீங்க குடுக்கற இடம் அத்த. பாவம் குட்டி, பாவம். அவன் என்ன பண்ணுவான்? நான் ஏதாவது ஏடாகுடமா இப்படி செஞ்சா அவனுக்கு கோவம் வரத்தானே செய்யும். சந்தேகமே இல்ல. புள்ளைய விட்டு கொடுக்க கூடாதுன்றதுல தெளிவா இருக்கீங்க. அது எப்படி என் புள்ளைய நான் விட்டு கொடுப்பேன்? நல்ல கதையா இருக்கே. சரி, அதை விடு. உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன அத்த? ஹரி சார் இங்க வரத்துக்கு முன்னாடி வேற 2 பேரை இங்க அனுப்பி வச்சிருந்தாரு. எதுக்கு? மழையில போய் சந்தோஷ தேடி கண்டுபிடிக்கவா? ஐயோ, அது இல்ல பவி. ஏதோ சமையல் போட்டி நடத்துறாங்களாம். அந்த போட்டியில ஹவுஸ் வைஃப்லாம் கலந்துக்க போறாங்களாம். என்ன, அந்த போட்டியில ஜட்ஜா கலந்துக்கணும்னு சொல்றாரு. வாவ், சூப்பர் அத்த. கங்க்ராட்ஸ். என்னைக்கு இந்த காம்படிஷன்? சும்மா இரு பவி, இதெல்லாம் எனக்கு சரியா வரும்னு தோணல. ஏன் சரியா வரும்னு தோணல? 4 பேர் சமையல் செஞ்சதை பார்த்து தீர்ப்பு சொல்ற அளவுக்கு நான் என்ன அவ்ளோ பெரிய ஆளா? நீங்க பெரிய ஆளுன்னு ஹரி சார் நினைக்கிறாரு. அதை விட உங்களுக்கு வேற என்ன வேணும் அத்த? இல்லம்மா, இதெல்லாம் எனக்கு சரியா வரும்னு நிஜமாவே தோணல. இந்த மாதிரி ஒரு போட்டிக்கு ஹரி சார் என்ன ஜட்ஜா கூப்பிடுறாருன்னு அப்பா கிட்ட சொன்னா அடுத்து என்ன நடக்கும்னு நீயே யோசிச்சு பாரு. வேற என்ன பண்ணுவாரு? தையா தக்கான்னு டான்ஸ் ஆட போறாரு. இதெல்லாம் இன்னைக்கு நேத்தா பாக்குறோம். கல்யாணம் ஆகி வந்ததுல இருந்து இதே கதை தான் டெய்லி. அதோட என்னமோ தெரியல, குட்டிக்கும் ஹரி சார பிடிக்கல. அவரை கண்டாலே எரிஞ்சு எரிஞ்சு விழறான். அவருக்கு ஏன் போன் பண்ணேன்னு என்ன திட்டுறான். அம்மா, வரேன்டா, வரேன். காஃபி. என் ஆபீஸ் ஃபைல்லாம் யார் எடுத்தது? அச்சச்சோ, நான் தான் குட்டி எடுத்தேன். ஷெல்ஃப்ல வைக்க மறந்துட்டேன்பா. என்னத்த மறந்துட்ட? எவ்வளவு இம்பார்ட்டன்டான ஃபைல் தெரியுமா அது? அதுல இருந்து ஏதாவது ஒரு பேப்பர் போயிருச்சுனா என்ன ஆகும் தெரியுமா உனக்கு? தப்புதான்பா, மன்னிச்சிடுப்பா. மாம், உன்னை யாருமா அந்த ஃபைல் எல்லாம் தொட சொன்னது? இல்ல குட்டி, நேத்து நீ ஆபீஸ்ல இருந்து கிளம்பி வீட்டுக்கு வரல, எங்க போனேன்னு தெரியலன்னு கவலைப்பட்டுட்டு இருந்தேனா.
ஃபோன் மேல ஃபோன் உனக்கு பண்ணி பார்த்தேனா, ஆனா நீ எடுக்கவே இல்ல. அந்த வெட்டி கதையெல்லாம் நேத்தே சொல்லிட்ட. இப்ப அந்த ஃபைலை எதுக்கு எடுத்த அத சொல்லு முதல்ல. இல்லடா குட்டி, உன்னோட ஆபீஸ் அட்ரஸ், ஃபோன் நம்பர் ஏதாவது கிடைக்குமான்னு ஹரி சார் கேட்டாரு. அதத்தான் நான் தேடி கண்டுபிடிக்கும் போதுதான் இந்த ஃபைல் கிடைச்சது. அறிவு இருக்கா உனக்கு? சம்பந்தமே இல்லாத யாரோ ஒருத்தனுக்கு எதுக்கு ஏன் ஆபீஸ் ஃபைல் எடுத்து கொடுத்த? இல்ல அவரு புரட்டி எல்லாம் பார்க்கலப்பா. முதல் பக்கத்துல தான் ஆபீஸ் ஃபோன் நம்பர், அட்ரஸ் எல்லாமே இருந்தது. ஏன் அத நீ இங்கே எடுத்து பார்த்து சொல்ல முடியாதா? எனக்கு என்னமோ தோணல. உன்னை காணாம இருக்கிற பதட்டம் தான் எனக்கு ரொம்ப பெருசா இருந்தது. நான் என்ன செத்தா போயிருக்க போறேன்? எனக்கு இது சுத்தமா பிடிக்கலமா. அந்த ஆள் யாரு நம்ம வீட்டு விவகாரத்துல எல்லாம் தலையிடுறதுக்கு? அவருக்கு நமக்கு என்ன சம்பந்தம்? நிஜமாவே எந்த சம்பந்தமும் இல்லதான். ஆனா உன்னை காணும்னு நான் தவிச்சிட்டு இருக்கும் போது அவர் சொல்லாம தான் வந்தாருப்பா. எவ்வளவு நல்ல மனுஷன் தெரியுமா? அவ மூஞ்சியும் முகர கட்டையும். ஏமா இப்படி இருக்க நீ? கொஞ்சமாவது காமன் சென்ஸ் வேணாமா? வீட்டுக்கு யார் வந்தாலும் கதவை திறந்து விட்டுறதா? யார் எது கேட்டாலும் எடுத்து கொடுத்து விட்டுருவியா? நமக்குன்னு ஒரு பிரைவேசி, நமக்குன்னு ஒரு லைஃப், நமக்குன்னு ஒரு சந்தோஷம். இப்படித்தானமா இவ்வளவு நாளா இருந்தோம். தேவையில்லாம இந்த ஆளு எதுக்கு நம்ம வீட்டு விஷயத்துல மூக்க நுழைக்கிறான்? ஏண்டா கோச்சிக்கிற? அவர் தப்பா ஒண்ணுமே செய்யல, தப்பா எதுவுமே சொல்லல. எது சரி எது தப்புன்னு நீ சொல்லாத. இத பாருமா, நான் இப்ப சொல்றதா ஃபைனல் வார்னிங். இன்னொரு தடவை அந்த ஹரிகிருஷ்ணன் வீட்டுக்கு வந்தார்னா நான் டோட்டலா வேற மாதிரி பிஹேவ் பண்ணிருவேன். எனக்கு இங்க அந்த ஆள் வர்றதே சுத்தமா பிடிக்கல. போதுமா? சம்பந்தம் இல்லாதவங்களோட ரிலேஷன்ஷிப் என்னைக்கா இருந்தாலும் பிரச்சனையா தான் வரும். தயவு செஞ்சு அதை மட்டும் புரிஞ்சுக்கோ. ஏதோ நம்ம அவர் ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டோம், நீ ஏதோ சமைச்ச, அது அவருக்கு பிடிச்சிருந்தது, அதோட விஷயம் முடிஞ்சதுன்னு நினைச்சுக்கோ. திரும்ப திரும்ப நம்ம பர்சனல் லைஃப்ல அவர் தலையிடுறதுக்கு அவசியமே கிடையாது. அதுக்கு நம்ம எவனுக்குமே பெர்மிஷன் கொடுக்கல. அண்டர்ஸ்டாண்ட்? நான் கிளம்புறேன். என் மருமகளை பத்தி என்ன விட அதிகம் தெரிஞ்சவங்க இந்த உலகத்துல யாரா இருக்கா? நம்ம ஊரு மட்டும் இல்ல, கம்ப்ளீட் தமிழ்நாடு, ஆல் ஓவர் இந்தியா, என்டையர் வேர்ல்டுல என் மருமகளை மிஞ்சி சமைக்கிறதுக்கு இன்னொருத்தி கிடையவே கிடையாதுற. அது உனக்கு தெரியுமா? இந்த பெருமை பீத்திக்கிறதுல ஒன்னும் குறைச்சல் இல்ல. இவ்வளவு திறமையை வச்சிட்டு இருக்கிறவள வீட்டுக்குள்ளேயே அடைச்சு வச்சிருக்கிறது அவ்வளவு நல்லது இல்லடா. டேய், இது ஒரு நல்ல சான்ஸ்டா. லட்சுமி அந்த போட்டிக்கு ஜட்ஜா போனான்னா ஒரு 4 பேருக்கு அவ திறமை தெரியும்டா. ஊரே பார்த்து பாராட்டும். நீ மருமகன் வாய் வார்த்தைக்கு சொன்னாலும் உன் மனசுல நீ அவளை பெத்த பொண்ணாதான் நினைச்சிட்டு இருக்கேன்றது எனக்கு தெரியும்டா. உன் பொண்ணுக்கு ஒரு பெருமை வருது, பேரும் புகழும் கிடைக்குதுன்னா நீ வேணான்னு சொல்லுவியா? அண்ணே வேண்டாம் அண்ணே. அப்பாவுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை செய்ய சொல்லி எதுக்கு அவரை கட்டாயப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க? வேண்டாம், எனக்கு இதுல எல்லாம் விருப்பமே இல்ல அண்ணே. லட்சுமி, உனக்கு இப்ப போகணும்னு தோணுதா இல்லையா? உண்மையை சொல்லு. ஏய், லட்சுமி என்னடா சொல்றது? நான் சொல்றேன். லட்சுமி அந்த போட்டிக்கு ஜட்ஜா போறா, அவளுக்கு போகணும்னு ஆசை. அவ போனாதான் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அவ விருப்பத்துக்கு கட்டுப்படுறியோ இல்லையோ, என் பேச்சுக்காவது நீ கட்டுப்பட்டுதான் ஆகணும். சரிம்மா, நீ போயிட்டு வா. ஆமா, அந்த போட்டி 1 மணி நேரம் 2 மணி நேரம் நடக்குமா? அவ்வளவு நேரம் எல்லாம் ஆகாதுப்பா. அரை மணி நேரமும் 3/4 மணி நேரத்திலயும் முடிஞ்சிருமா? அப்படியா? சீக்கிரம் முடிஞ்சிரும் சொல்றியா? அப்புறம் என்னடா, போயிட்டு வரட்டும். மா லட்சுமி, நீ வரேன்னு போன் போட்டு சொல்லிடுமா. டேய், நான் கிளம்புறேன்டா.
டேய் நடராஜ், என்னடா கிளம்பிட்ட? வந்த வேலை முடிஞ்சது, நான் கிளம்பிட்டேன். ஏண்டா உன் கூட எல்லாம் உட்கார்ந்து மொக்க போடுறதுக்குலாம் இப்ப எனக்கு டைம் இல்லடா. என் பொண்டாட்டி உருளைக்கிழங்க வேக வச்சு எடுத்து வச்சிருக்கா. நான் அங்க போய் இந்த தோலை உரிக்க வேணாமா? ஆமா ஆமா, உருளைக்கிழங்கு தோலை உரிக்கலனா உன் மருமக உன் முதுகு தோலை உரிச்சிருவா. இந்த பாரு, இந்த டைமிங்ல அடிக்கிற பாரு, அதுக்காக தாண்டா கருமம் பிடிச்சது இங்க வந்து தொலைக்கிறேன் நானு. தெரிஞ்சுக்கிட்டீல, போய் தோலை உரிக்கிற வேலையை பாரு போ. வாங்க. ஆமா, நீ குடி. எங்களுக்கு தெரியும். வணக்கம் சார், நான் லக்ஷ்மி பேசுறேன். சொல்லுங்க. நான் அப்பா கிட்ட பேசிட்டேன் சார். அப்பா என்ன அந்த போட்டிக்கு போறதுக்கு ஒத்துக்கிட்டாரு. ரியலி? ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ங்க. எப்படியாவது நீங்க அந்த போட்டிக்கு ஜட்ஜா வரணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். தேங்க் காட் உங்க அப்பா ஒத்துக்கிட்டாரு. அந்த போட்டி என்னைக்கு நடக்குது சார்? நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க, ஓகேவா? போட்டி அன்னைக்கு காலையில மேடி உங்களுக்கு ஃபோன் பண்ணுவா. எங்க நடக்குது, எப்படி வருது, எல்லாம் அவ கிளீனா உங்களுக்கு தகவல் சொல்லுவா. நீங்க வீட்ல கிளம்பி ரெடியா இருந்தா மட்டும் போதும். வண்டி வந்து உங்களை பிக்கப் பண்ணிக்கும். வண்டியா? அதெல்லாம் வேண்டாம் சார். அந்த போட்டி எங்க நடக்குதுன்னு மட்டும் சொல்லுங்க, நானே வந்துடுறேன். சரி, எல்லா டீடைலுமே மேடி உங்களுக்கு சொல்லுவா, ஓகேவா? நீங்க ஒத்துக்கிட்டதே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சரிங்க சார், ரொம்ப நன்றி சார். வச்சிடுறேன். நியாயமா உனக்கு கிடைக்க வேண்டிய பேரும் புகழும் எல்லாம் அந்த லட்சுமிக்கு கிடைச்சிச்சு. ஹரி சார் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய குருதாட்சினிய போய் அந்த லட்சுமிக்கு கொடுத்துட்டாரு. இதெல்லாம் அந்த ஆண்டவனுக்கே அடுக்காது. ஆமா ஆமா, நோட்டீஸ் காட்டு. பரிமளா, இந்த சமையல் போட்டிக்கு ஹரிகிருஷ்ணன் சார் ஜட்ஜாமே. அதுக்காக தான் இந்த நோட்டீஸ் எடுத்துன்னு வந்து பிரதேபா கிட்ட கொடுத்தேன். எந்த ஹரிகிருஷ்ண தான் கொடுக்க நினைச்ச குருதட்சணைய லட்சுமி கொடுத்தாரோ, அதே ஹரிகிருஷ்ண கையால இந்த 1 லட்சம் ரூபாயும் மெடலும் அந்த கப்பும் நம்ம பிரதிபாக்கு தான் கொடுக்கணும். அப்போதான் நம்ம ஸ்னேகா அபார்ட்மெண்ட்க்கு பெருமை. ஓஹோ, போதும் பரிமளாமா, என்ன நீங்க ரொம்ப புகழ்றீங்க. ஆக்சுவலி எனக்கு இந்த மாதிரி காம்படிஷன்ஸ்ல எல்லாம் கலந்துக்கிட்டு பழக்கமே இல்ல. பழக்கம் இல்லன்னா என்ன, பழகிக்க வேண்டியதானே. கைவசம் ஒரு வித்தை இருக்கிறப்போ அது இந்த ஊருக்கு காட்டாம இருப்பாங்களா? அது மட்டும் இல்ல பிரதிபா, அன்னைக்கு லட்சுமி நடந்துகிட்டது எனக்கே பயங்கர சங்கடமாய் போய். ஹரி சாருக்காக நீ தானே எக்கச்சக்கமா செலவு பண்ணியிருந்த. வாழைமரம் என்ன, தோரணம் என்ன, ரெட் கார்பெட் என்ன, வீடியோ என்ன, அப்பப்பா. அது மொட்டமா அன்னைக்கு காலையில இருந்தே காலுக்கு சக்கரம் கட்டிட்டு ஓடிட்டு இருந்தா. எல்லாத்தையும் நீ செஞ்சுட்டு பேரு பகல் மட்டும் அவ வாங்கிப்பாளா? இத பார், எந்த சாக்கு போக்கு சொல்லாத. எப்படியாச்சும் இந்த போட்டியில நீ கலந்துக்கணும், பிரைஸ் வாங்கியே தீரணும். அவ்வளவுதான், நான் சொல்லிட்டேன். சோ ஃபைனலி என்னை எப்படியாவது இந்த போட்டியில கலந்துக்க வச்சே தீரணும்னு 2 பேரும் முடிவு பண்ணிட்டீங்க. ஆமா 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 ஆமா. ஓகே ஓகே ஓகே, உங்களோட திருப்திக்காக, உங்களோட சந்தோஷத்துக்காக நான் இந்த காம்படிஷன்ல கலந்துக்கிறேன். வெல், மேபி அந்த லக்ஷ்மியை விட நான் தான் பெட்டரா சமைக்கிறேன்னு அந்த ஹரி சார் கிட்ட பேர் வாங்குறதுக்கு இது ஒரு சான்ஸா கூட இருக்கலாம்னு. பரிமளாமா, ஜெயிச்சு காட்டுறேன். அப்படி போடு பிரதிபா. வெல்கம் லக்ஷ்மி. இவங்க பெரிய நோட் பண்ணிக்கோங்க, இவங்க மிஸ்ஸஸ் லக்ஷ்மி. ஓகே. இல்ல பிரதிபா, அது வந்து நான். கம் ஆன் லக்ஷ்மி, என்ன தயக்கம் உங்களுக்கு? உங்களுக்கு தான் சமையல் கொஞ்சம் தெரியுமே. காம்படிஷனுக்கு வந்துட்டு பேர் குடுக்கலனா எப்படி? நான் இதுக்கு வரல, நான் சொல்றது எங்க. நீங்க பேசாம இருங்க, உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. நோட் பண்ணுங்க. அந்த விஷயத்தை நீங்க பண்ணிடுங்க. சார், லட்சுமி மேடம் வந்துட்டாங்க. மேடம் வணக்கம். மேம் வாங்க. வாங்க சார், வாங்க. வணக்கம் மேடம். வணக்கம். நீங்க வந்ததுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இப்பதான் ஜஸ்ட் உங்களை பத்தி பேசிட்டு இருந்தோம். ஆமா, உங்களை வெளியில ரிசீவ் பண்றதுக்கு ஒரு ஆள் வச்சிருந்தோமே,
இல்ல பரவாயில்ல, நான் யாரையும் பார்க்கல, நேரா உள்ள வந்துட்டேன். ஒன்னும் பிரச்சனை இல்ல. நான் உள்ள வரும்போது கூட there was nobody to receive me. நானே ஹரி சாரோட ஃப்ரெண்ட்னு சொல்லிட்டு உள்ள வர வேண்டியதாயிடுச்சு. எனிவேஸ் நாட் an issue. நீங்க இவங்க பேர் நோட் பண்ணிட்டீங்க? மேடம் நீங்க பேர் கொடுத்துட்டு வாங்க. மேடத்துக்கு உள்ள வேற அரேஞ்ச்மென்ட் பண்ணிருக்கோம். நீங்க வாங்க மேடம். மேம் ப்ளீஸ். வரேன். ப்ளீஸ் வாங்க மேடம். என்ன பிரதிபா, நாம ஒண்ணு நினைச்சோம், லக்ஷ்மிக்கு மரியாதை வேற மாதிரி இருக்கு. மரியாதையா? கம் ஆன், டிட் யூ நோட்டீஸ்? இங்க நடக்கிறதெல்லாம் நீங்க கவனிக்கலையா? லக்ஷ்மியை காம்படிஷன்ல பேர் கொடுக்கறதுக்கு கூட அவங்க அனுமதிக்கல. ஆக்சுவலி இங்க பாத்திரம் எல்லாம் தேய்க்கிறதுக்காக ஆள் தேவைப்பட்டிருக்கலாம், அதுக்காக தான் வர வச்சிருக்காங்க. நம்ம முன்னாடில சொல்ல முடியாதுல்ல, அதான் டீசென்ட்டா கூட்டு போறாங்க. அப்படியா? அப்படிதான். Let's welcome our chief guest, Mr. Hari Krishnan. In the middle of the alley wanna bump and everybody who just paid the people snuck up in the trunk. All the people in the middle of the alley wanna bump and everybody. வாங்க சார். ஹரிகிருஷ்ணன் சார் வந்துட்டாரு. நான் இங்க ஒரு பார்வையாளனா மட்டும்தான் வந்திருக்கேன். இந்த கிளப்போட எனக்கு நிறைய வருஷங்களா தொடர்பு இருக்கு. வருஷம் நான் இந்த விழாவுக்கு வந்துட்டு தான் இருக்கேன். சோ இந்த வருஷம் நான் வந்திருக்கேன். அதோட சரி, இந்த குக்கரி காம்படிஷனுக்கு நான் ஜட்ஜா இருக்க போறது இல்ல. ஜட்ஜா இருக்க போறவங்க வேற ஒருத்தங்க. வேற யார சொல்றாரு? யார் சார் அவங்க? நீங்க இருக்க சபையில உங்களை விட பெரிய ஆள் யார் சார் வரப்போறா? Is it? அதையும் பாத்துடலாம். வேற யாரா இருக்கும்? Let's welcome Mrs. Lakshmi Madam. ఇవలా ఎండి గురువాయూరప్ప, లక్ష్మి தான் జడ్జా, அப்ப பிரதிபாவுக்கு அல்வா. ஷட் சேச்சி. ஹே, నువ్వు బాధపడద్దు. லக்ஷ்மியே எப்படி வழிக்கு கொண்டு வரதுன்னு எனக்கு தெரியும். ஓ காட், சிவதா ஜட்ஜா வரப்போறன்னு தெரியாம நான் வேற இவகிட்ட என்னென்னமோ பேசி வெறுப்பேத்திட்டேன். హే అడే నీ వెరుపేతనది అతనికేమీ అర్థం కాదు. அந்த லக்ஷ்மி ஒரு புள்ள பூச்சி. எல்லாரும் கேளுங்க, இவங்க பேர் லக்ஷ்மின்னு சொன்னேன், ஆனா இவங்க யாருன்னு சொல்லலையே. இவங்களும் உங்களை மாதிரி ஒரு சாதாரணமானவங்க தான், நல்லா சமைப்பாங்க. என்னடா இதெல்லாம் ஜட்ஜா இருக்க ஒரு தகுதியா நினைக்கிறீங்களா? நல்லா சமைக்கிறத யார் வேணாலும் செய்யலாங்க. அதை யார் சாப்பிட போறாங்களோ, அவங்களுக்கு எது பிடிக்கும், அவங்க ஹெல்த்துக்கு எது நல்லது, ஆரோக்கியத்தையும் அக்கறையும் சேர்த்து சமைக்கிற அன்பான குடும்ப தலைவி இவங்க. நானே இவங்க சமையல டேஸ்ட் பண்ணி பார்த்திருக்கேன். பேசுங்க. இல்ல வேண்டாம். பரவாயில்ல, உங்களுக்கு தெரிஞ்சதை பேசுங்க. எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம். ஹரி சார் என்னை பத்தி என்னென்னமோ சொன்னாரு. அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க. நானும் உங்களை மாதிரி சாதாரண ஒரு பெண் தான். எல்லா பெண்களுமே அவங்களோட அப்பா, அம்மா, புருஷன், குழந்தைங்களுக்கு பிடிச்சதை சமைக்கணும்னு தான் நினைப்பாங்க. நானும் அப்படிதாங்க. சமையலோ இல்ல வேற எந்த விஷயமா இருந்தாலும் செய்யறத ஆத்மார்த்தமா செஞ்சா எல்லா விஷயமும் நல்லா வரும். சரி,
இப்போ நீங்க எல்லாரும் சமைக்க ஆரம்பிக்கலாமே. 40 நிமிஷம் உங்களுக்கு டைம் இருக்கு. அந்த டேபிள்ல என்னென்ன பொருள் இருக்கோ அதை வச்சு உங்க கற்பனையில உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்க சமையல் பண்ணலாம். ஆரம்பிச்சிடுங்க. நாங்க போலாமா சார்? ப்ளீஸ். சரி. ஏன் லக்ஷ்மி, நீ முன்னாடியே சொல்லிருக்க கூடாதா நீ தான் ஜட்ஜா வரனே? அதை விடுங்க லக்ஷ்மி. பிரதிபா ஜெயிச்சா அது நம்ம அப்பார்ட்மெண்ட்டுக்கு பெருமை தானே. கொஞ்சம் யோசி, பார்த்து செய்யே. ஆக்சுவலி உங்களுக்கெல்லாம் தெரியாது. என்ன இவங்க ஜட்ஜு கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்காங்க? லக்ஷ்மியை பத்தி எனக்கு நல்லா தெரியும். லக்ஷ்மிக்கு என் மேல அளவு கடந்த அன்பு இருக்கு. அதனால தன்னை சார்ந்தவங்களை அவங்க எப்பவுமே விட்டு கொடுக்க மாட்டாங்க. அதனால என்னையும் நீங்க விட்டு கொடுக்க மாட்டீங்க, சரியா? ஹலோ மேடம், ஜட்ஜு கிட்ட எல்லாம் பேசக்கூடாது மேடம். அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாம உங்க ஒர்க்க பாருங்க. சாரி. சொன்னது குர்த்துந்தா லக்ஷ்மி? எல்லாரும் கொஞ்சம் சீக்கிரமா முடிங்க. இது அப்படியே இருக்குது, இன்னும் போடலையே. சீக்கிரமா போடு. டைம் அப். ஐயோ, டைம் ஆச்சா? சார் முடிஞ்சிச்சு சார். மேடம் அவ்வளவுதான். எப்படி இருக்கு மேடம்? நல்லா இருக்கு. ஓகே, தேங்க்யூ மேடம். லக்ஷ்மி, என்னோட காரமான டேஸ்ட் ரெசிபியை டேஸ்ட் பண்ணி சொல்லுங்க. How is it? நல்லா இருக்கு. I thought so. எப்படி? சூப்பர். நல்லா இருக்குன்னு சொன்னா மட்டும் பத்தாது. ஃபர்ஸ்ட் பிரைஸ் எனக்கு தான். ஓகே? எல்லாருமே நல்லா சமைச்சிருக்கீங்கன்னு தான் நினைக்கிறேன். லக்ஷ்மி மேடம் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க. நீங்களே அந்த டாப் 3 யாருன்னு அனௌன்ஸ் பண்ணா பெட்டரா இருக்கும். பரிசை நீங்களே அறிவிச்சிடுங்களேன் சார். இல்ல மேடம், நீங்க தான் டேஸ்ட் பண்ணீங்க, நீங்க தான் ஜட்ஜ். சோ இட் will be good if you do that. இந்த போட்டியோட விதி என்னன்னா, ருசியோட ஆரோக்கியத்துக்கும் முக்கியத்துவம் இருக்கணும்னு சொல்லிருக்காங்க. அந்த அடிப்படையில பார்த்தோம்னா நான் முதல் 3 பரிசு தேர்ந்தெடுக்கிறேன். 3வது பரிசு திருமதி வைதேகி சுப்பிரமணியம். தேங்க்யூ சார். தேங்க்யூ மேடம். இப்போ 2வது பரிசு யாருக்கு போகுதுன்னு தெரியுமா? திருமதி சுமதி. தேங்க்யூ சார். முதல் பரிசு இந்த கேரட், புதினா, கீரை இந்த 3 பொருள்களை வச்சு நம்பவே முடியாத அளவுக்கு ருசியா ரொம்ப வித்தியாசமா ஒரு உணவு செஞ்சிருந்தாங்க.
அந்த உணவை செஞ்ச நம்ம கல்யாணி மேடம்க்கு முதல் பரிசு. தேங்க்யூ மேடம். நீங்களும் சேர்ந்து கொடுங்க. வாங்க. தேங்க்யூ மேடம். தேங்க்யூ சார். 1 minute. 1 minute. என்ன வேணும் மேடம்? நான் உங்ககிட்ட பேசல, நான் இவங்க கிட்ட தான் பேசணும். ஏன் லட்சுமி, நான் குக் பண்ண ரெசிபியை டேஸ்ட் பண்ணிட்டு நீங்க நல்லா இருக்குன்னு தானே சொன்னீங்க? ஆமா. அப்போ இந்த 3 பிரைசஸ்க்குமே என்னோட ரெசிபி தகுதி இல்லாததுன்னு அப்பவே நீங்க சொல்லிருந்தா நான் இவ்ளோ எக்ஸைட்மென்ட்டோட எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாட்டேன் இல்ல? மேடம், அவங்க எல்லாரையும் என்கரேஜ் பண்ண எல்லார் டேபிளுக்கும் போய் சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு தானே சொன்னாங்க. அது நாங்களும் பார்த்துட்டு தானே இருந்தோம். ரைட். பட் நீங்க டேஸ்ட் பண்ணல சார். வெயிட். இல்ல. ப்ளீஸ் சார், டேஸ்ட் பண்ணி பாருங்க. இதுக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் கொடுக்கலனா வேற எதுக்கு சார் ஃபர்ஸ்ட் பிரைஸ் கொடுக்க முடியும்? சொல்லுங்க. சாரி. சொல்லுங்க சார், கம் ஆன், ஓபனா சொல்லுங்க. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு எல்லாருக்கும் சொல்லுங்க. கஷ்டப்பட்டு தான் சாப்பிட்டேன். This is an insult, sir. Great insult. உங்க எல்லாருக்கும் நான் ஒன்னு சொல்லிக்கிறேன். இந்த லக்ஷ்மி என்கிட்ட ஸ்வீட் செய்ய கத்துக்கிட்டு அத ஹரி சார் கிட்ட செஞ்சு காமிச்சு திருட்டுத்தனமா பேர் வாங்கிட்டாங்க. இந்த விஷயம் உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? மேடம், இப்ப என்னாச்சு உங்களுக்கு? பிரைஸ் கிடைக்காத எவ்வளவு பேரு சைலண்டா இருக்காங்க. நீங்க ஏன் இப்படி கத்திட்டு இருக்கீங்க? அப்படிதான் சார் கத்துவேன். அப்படிதான் கத்துவேன். என்ன பேரோட எல்லாரும் முன்னாடி அவமானப்படுத்துறாங்க. என்னால எப்படி சார் கத்தாம இருக்க முடியும்? இல்லைங்க, உண்மையிலே நீங்க சமைச்சத வாயில வைக்க முடியல. தப்பா நினைச்சுக்காதீங்க. பிரதிபா, என்ன இப்படி எல்லாம் பேசுறீங்க? தப்பா நினைச்சுக்காதீங்க. ஆனா இது பொதுவா நடக்கிற போட்டி தானே. தகுதிக்கு தானேமா மரியாதை கொடுக்கணும். அதுதானேமா நியாயம். ரைட், அதானே நியாயம். அப்போ எதுக்குமே தகுதி இல்லையா என்னோட ரெசிபி? சொல்லுங்க. இந்த பிரைஸ்ல எந்த பிரைஸ்க்குமே தகுதி இல்லையா என்னோட ரெசிபி? நாட் ஈவன் ஒன். அப்படி இல்ல பிரதிபா, நீங்க சமைச்சது நல்லாதான் இருந்தது. ஆனா மத்தவங்க சமைச்சது அதை விட நல்லா இருந்தது. அப்படி போடுற வேலை 1000 தான் சொல்லு. லக்ஷ்மியோட டேலண்டே தனிதான். திரும்ப கட்சி மாறிட்டீங்களா? பின்ன தேங்க்யூ சோ மச் லக்ஷ்மி. பட் நீங்க என்ன ரொம்ப அவமானப்படுத்திட்டீங்க. இதை நான் மன்னிக்கவும் மாட்டேன், மறக்கவும் மாட்டேன். பிரதிபா மேடம், என்னங்க நீங்க இதை போய் பெருசா எடுத்துக்கிட்டு இருக்கீங்க? நான் வேணா ஆர்கனைசர்ஸ் கிட்ட சொல்லி ஒரு ஆறுதல் பரிசு கொடுக்க சொல்றேன். என்ன சார், டென்ஷன் ஆயிட்டுன்னு பயந்துட்டீங்களா? நான் கோவப்பட்டுட்டேன்னு நிஜமாவே பயந்துட்டாரு. ஐ நோ பட் நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல சார். இது லக்ஷ்மிக்கும் எனக்கும் நடுவுல அடிக்கடி நடக்கிற விளையாட்டு இல்ல லக்ஷ்மி. ஐ நோ, நீங்க எல்லாரும் நம்பிட்டீங்க. என்னன்னா சார், பிரைஸ் கிடைக்கலனா கொஞ்சம் டென்ஷன் எப்படி இருக்கும், எவ்வளவு கோவப்படுவாங்க அப்படிங்கறத உங்களுக்கு காட்டணுங்கிறதுக்காக கொஞ்சம் கொஞ்சம் காரம், இந்த டிராமாக்கு ஏத்த கொஞ்சம் காரத்தை கொடுத்தா அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. By the way, Lakshmi, your selection was perfect. And I'm so proud. வின் பண்ண கண்டஸ்டன்ட்ஸ்க்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். Congratulations guys. மேடம், உங்க சமையலை விட உங்க டிராமா சூப்பர். Oh. Thank you.
பிரதீபா, எஸ், உங்களை பார்க்க தான் வந்தேன். என்னையா? உங்களுக்கு ஒரு குட் நியூஸ். என்ன குட் நியூஸ்? ஜீ தமிழ் பாருங்க, இன்னும் 10 மினிட்ஸ்ல எங்க அத்தை டிவில வர போறாங்க. லக்ஷ்மி டிவிலியா? அன்பிலீவபிள். எனிவேஸ், ரொம்ப சந்தோஷம். என்ன ப்ரோக்ராம்? எல்லாம் நீங்க ஆல்ரெடி அட்டெண்ட் பண்ண ப்ரோக்ராம் தான். வாட்? குக்கரி காம்படிஷன். மறக்காம பாருங்க. என்ன அது ஆக்சுவலி எங்க வீட்ல டிவி ரிப்பேர், பார்க்க முடியாது. நோ ப்ராப்ளம், நான் ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு வாட்ஸ்அப்ல சென்ட் பண்றேன். ஆனா இந்த சந்தோஷத்தை என்னால செலிப்ரேட் பண்ணாம இருக்கவே முடியல. மறக்காம கோமதி ஆண்டி கிட்டயும் நட்ராஜ் அங்கிள் கிட்டயும் சொல்லிடுங்க. சொல்லிடுறேன். நான் வரேன். பாய். கோமதி ஆண்டி கிட்ட நட்ராஜ் அங்கிள் கிட்டயும் சொல்லிடுங்க. இது குடும்ப பெண்களுக்கான சமையல் போட்டி. நம்ம வீடுகள்ல நம்ம டெய்லி யூஸ் பண்ற திங்ஸ வச்சு ஈஸியா, ருசியா, சத்தா, ஃப்ரெஷ்ஷா, அதே சமயம் இன்னோவேட்டிவா என்னெல்லாம் பண்ண முடியும்னு இப்ப நம்ம பார்க்க போறோம். லெட்ஸ் வெல்கம் அவர் சீஃப் கெஸ்ட் மிஸ்டர் ஹரி கிருஷ்ணன். இந்த குக்கரி காம்படிஷனுக்கு நான் ஜட்ஜா இருக்க போறது இல்ல. ஜட்ஜா இருக்க போறவங்க வேற ஒருத்தங்க. யார் சார் அவங்க? லெட்ஸ் வெல்கம் மிஸ்ஸஸ் லக்ஷ்மி மேடம். தாத்தா, மருமக பொண்ணு பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து பிரமிச்சு போய் உட்கார்ந்துருக்கீங்க போல. சமையலோ இல்ல வேற எந்த விஷயமா இருந்தாலும் செய்யறது ஆத்மார்த்தமா செஞ்சா எல்லா விஷயமும் நல்லா வரும். அட ஆமா, சந்தோஷமா இருக்கேன்னு சொன்னா என்ன குறைஞ்சா போயிடுவீங்க? பாருங்க எங்க அத்தைய எல்லாரும் எப்படி பாராட்டுறாங்க. அவங்களுக்குள்ள ஏகப்பட்ட டேலண்ட்ஸ் இருக்கு தாத்தா. இவ்வளவு நாள் அதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணாம பித்தளை குத்து விளக்க பெட்டியில போட்டு பூட்டி வச்சு பரன் மேல வச்ச மாதிரி பொத்தி பொத்தி வச்சிருந்திருக்கீங்க. இன்னைக்கு தெரிஞ்சிருச்சுல்ல? அதே பித்தளை குத்து விளக்க பெட்டியில இருந்து வெளியே எடுத்து புளிய போட்டு தேய்ச்சு திரிய போட்டு எண்ணெய ஊத்தி விளக்கேத்தி வச்சா எவ்வளவு சூப்பரா இருக்கும்னு. அப்பா அப்பா, நான் மறந்தே போயிட்டேனே. உங்களுக்கு பசிக்கும்ல? நான் இப்ப டிஃபன் ரெடி பண்றேன், இருங்க. இது வரேன். நெல்லு, அதெல்லாம் ஒன்னும் டைம் ஆகல, எனக்கு பசிக்கல. நீ உட்காந்து ப்ரோக்ராம் பாரு. இங்க பார், ப்ரோக்ராம் முடியற வரைக்கும் இவளை மட்டும் வாயை திறக்க வேணான்னு சொல்லு. பேசுவேன். எங்க அத்தைக்காக இந்த வீட்ல நான் பேசாம வேற யார் பேசுவா? லட்சுமி, பவி, சைலன்ஸ். என்ன இப்படி பேசிட்டு இருக்கீங்க? ப்ரோக்ராம் பாருங்க. நான் முதல் 3 பரிசை தேர்ந்தெடுத்திருக்கேன். மூன்றாவது பரிசு திருமதி வைதேகி சுப்பிரமணியம். இரண்டாவது பரிசு திருமதி சுமதி.
நான் சொல்றேன், எழுதி வச்சுக்கோங்க. எண்ணி 3 மாசத்துல நீங்க பெரிய லெவல்ல பாப்புலர் ஆக போறீங்க. சீ போ பவி, அப்படி எதுவும் நடக்காது. சும்மா சொல்லாதீங்க. இப்பவே நானும் உங்க கூட ஒரு செல்ஃபி எடுத்து வச்சுக்கிறேன். பின்னாடி தேவைப்படும். வாங்க. வேண்டாம் வாங்க அத்தை. அதெல்லாம் வேண்டாம் பவி. ஸ்மைல். பாருங்க எப்படி இருக்கு. எனக்கு நல்லா தெரியுது நீ என்ன கிண்டல் பண்றேன்னு. யாரு நானா? எனக்கு ரொம்ப தேவைதான். நாளைக்கு ஊர் உலகம்லாம் உங்களை பாராட்டுறப்போ இந்த லக்ஷ்மி வேற யாரும் கிடையாது, என்னோட அத்தை தான் பெருமையா சொல்றதுக்காக தான் இந்த எவிடன்ஸை கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். முதல்ல அதை தெரிஞ்சுக்கோங்க. சரி இருங்க, என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் அனுப்பிட்டு வந்துடுறேன். வேணாம் பவி, பவி. இது வந்து ஹோம் மேக்கர்ஸ்க்காக ஸ்பெஷலா நடந்த ஒரு காம்படிஷன். என்ன மாதிரி ஒரு குக்கிங் எக்ஸ்பர்ட் இதுல பார்ட்டிசிபேட் பண்ணி, சாரி பொதுவா எல்லாரும் என்ன அப்படிதான் சொல்லுவாங்க, குக்கிங் எக்ஸ்பர்ட் பார்ட்டிசிபேட் பண்ணா கண்டெஸ்டன்ட்ஸ்க்கெல்லாம் ஒரு என்கரேஜ்மெண்டா இருக்கும்னு மிஸ்டர் ஹரி சாரே எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாரு. தட் வேர்ட், தட் ஜஸ்ட் ஒன் வேர்ட், அந்த ஒரு வார்த்தைக்காக தான் அந்த காம்படிஷனுக்கே போனேன். அதர்வைஸ் நான் என்னைக்காவது இந்த மாதிரி ஒரு காம்படிஷனுக்கு போய் நீ பாத்திருக்கியா? You're really great பிரதீபா. நீ இந்த அளவுக்கு பெரிய ஆளா இருப்பன்னு நான் நினைக்கவே இல்ல. Really? But to be frank with you, ஹரி கிருஷ்ணன் உன் ஃப்ரெண்டுன்னு சொன்னப்போ நீ ரீல் சுத்துறேன்னு தான் நான் நினைச்சேன். Come on சுரேகா, you are my bestie டி. உன்கிட்ட நான் எதுக்கு போய் சொல்லுவேன்? அப்படின்னா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவியா? என்ன சொல்லு, come on. உனக்கே தெரியும் பிரதீபா, நானும் ஹரி சாருக்கு பெரிய ஃபேன். ஒரு நாளாவது அவரை மீட் பண்ணி பேசணும், செல்ஃபி எடுக்கணும்னு எவ்வளவு நாள் ட்ரை பண்ணிருக்கேன் தெரியுமா? Oh, that's so sad. ஹரி சார் உன்னோட ஃப்ரெண்டுன்னா நீ எனக்காக அவர்கிட்ட போய் ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்க முடியுமா? நான் ரொம்பலாம் மொக்க போட மாட்டேன்பா. ஜஸ்ட் 10 நிமிஷம் அவர் கூட பேசிட்டு ஒரு செல்ஃபி எடுத்துட்டா போதும். I thought so. Why not? நான் தான் உங்ககிட்ட சொன்னேனே, he's like a friend to me. நான் சொன்னா அவர் மாட்டேன்னு சொல்லவே மாட்டாரு. இது மட்டும் உண்மைன்னா நீ இப்பவே அவருக்கு ஃபோன் பண்ணு. உன் பெஸ்ட் ஃப்ரெண்ட் உன்கிட்ட எப்படி பேசுறாருன்னு நான் பார்க்கணும். Why not?